ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே இறுதி முடிவல்ல. மற்ற கிரகங்களுடைய இருப்பை பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் சுக்கிரன் இந்த ஆண்டு முழுவதுமே, ஏன்னா குறுகிய கால பயிற்சி, என்னை பார்த்தா நீண்ட கால பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 வருடம் 1.5 வருடம் ராகு கேது குரு பயிற்சி தான். வருகின்ற குரு பயிற்சியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்க. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட்டாலே போதும். அவசரப்பட்டு போய் முன்ஜாமீன் கொடுப்பதோ, நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்வதோ, தேவையற்ற வம்பு வழக்குகளில் நீங்களாக வலுக்கட்டாயமாக போவதோ, கொஞ்சம் சற்று கவனமாக இருந்து விட்டாலே இந்த விரைய சனியை சுப செலவாக மாற்ற. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு, ஒரு திருமணம் நடக்குது. இதுவரை திருமணமே இல்லாமல் தடைபட்டு போன உங்கள் நிகழ்வில் ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டதுன்னா அது எளிமையாக பண்ணலாம். கடனை வாங்கி உடனே வாங்கி ஆடம்பரமாக செய்வதோ, ஒரு வீடு கட்டலாம், அழகாக நிம்மதியாக ஒரு வீடு கட்டலாம். அது கடன் வாங்கி அதீத ஆசையின் காரணமாக, அதுதான் விரயம். அந்த அதீத ஆசையின் காரணமாக செய்கின்ற அத்தனையுமே விரயம்தான். அந்த வகையில் உடல்நல கவனமாக இருந்து விட்டாலே போதுமே. அந்த வகையில் 3 நிலையில் நீங்கள் கவனமாக இருந்து விட்டாலும் போதும்.